தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசி டெக் சிசிடிவி. தமிழகத்திலேயே விற்பனையில் மட்டுமல்லாது சேவையிலும் சிறந்த தரத்தை கொடுத்து வரும் ஈசி டெக் சிசிடிவி ஷோரூமின் பிரம்மாண்ட திறப்பு விழா. குழந்தைய வளர்க்கறது பிரச்சனை இருக்குதா? நான் வளர்த்துக்கிறேன், ஆனா வச்சுலாம் வாழ முடியாது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கே பந்தரப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் பச்சையப்பன் மகன் காளிமுத்து. ஆலங்காயம் வள்ளிப்பட்டு பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி மகள் சூரியபிரியாவும் காளிமுத்துவும் வாணியம்பாடி பகுதியில் உள்ள இஸ்லாமிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கல்லூரியில் 3 ஆண்டுக்கு முன் படித்தனர். அப்போது இருவருக்கும் காதல் மலர்ந்தது. இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. அதனால் 3 வருடத்துக்கு முன்பு இருவரும் வீட்டை விட்டு பெங்களூருவுக்கு ஓடினர். திருமணம் செய்து கொண்டு தனி குடித்தனம் நடத்தினர். கடந்த ஆண்டு சூரியபிரியா கர்ப்பம் தரித்தார். அந்த சமயத்தில் அம்மா அப்பாவை பார்த்துவிட்டு வருவதாக கூறி காளியப்பன் தன் வீட்டுக்கு சென்றார். அதன் பிறகு அவர் மனைவியிடம் திரும்பி வரவே இல்லை. இதனால் தனிமையில் தவித்த சூரியபிரியா வேறு வழியின்றி தாய் வீட்டுக்கு திரும்பினார். கடந்த ஆண்டு இறுதியில் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு இப்போது 10 மாதங்கள் ஆகிறது. குழந்தையை இதுவரை பார்க்க வரவில்லை. இந்நிலையில் காளிமுத்துவுக்கு 2வது திருமணம் செய்ய ஏற்பாடு நடப்பதை அறிந்து சூரியபிரியா கொந்தளித்தார். கணவனுக்கு போன் போட்டு பேசினார். மீண்டும் சேர்ந்து வாழலாம் என்றார். ஆனால் 50 சவர நகைகளை வரதட்சணையாக கொண்டு வந்தால்தான் நாம் இருவரும் சேர்ந்து வாழ முடியும். நான் 2வது திருமணம் செய்து கொள்கிறேன், நீ விரும்பியபடி நீயும் இரு என காளிமுத்து கூறியுள்ளார். இதனால் ஆவேசமான சூரியபிரியா காதல் கணவன் வீட்டு முன் தர்ணாவில் ஈடுபட்டார். சூரியபிரியாவின் பெற்றோர் உறவினர்களும் வந்ததால் பயந்து போன காளிமுத்து தப்பி ஓடிவிட்டார். காளிமுத்துவுடன் சேர்த்து வைக்க வேண்டும், என் குழந்தைக்கு நீதி வேண்டும் என சூரியபிரியா வலியுறுத்தினார். காலேஜ் வாணியம்பாடி காலேஜ் இஸ்லாமிய காலேஜ் படிச்சுக்கும் போது இஸ்லாமிய மென்ஸ் காலேஜில் ஒருத்தரை லவ் பண்ணேன். காளிமுத்துன்னு ஒருத்தரை லவ் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல பெங்களூர் கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் எங்கள் அப்பா கூப்பிட்டாங்க. வந்துட்டப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்ட அப்புறம் 5 மாதம் கூட இருந்தாங்க. கூட இருந்துட்டு அப்புறம் போயிட்டாங்க. வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரவே இல்லை. குழந்தை பிறந்து கூட வரல. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா, கேட்டா உங்ககிட்ட காசு இல்லை, என்னால் வாழ முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி எங்கள் அம்மா இருக்கிறாங்க. எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் செய்வேன். நீ 50 சவரம் நகை எடுத்துன்னு வா, அப்போ சேர்த்துக்கிறேன். அது இல்லாமல் ஜாதி வேறன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் அந்த குழந்தையே பார்க்கல. குழந்தைக்கு எந்த செலவும் பண்ணல. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் தேடி போனா அவங்க சரியான பதில் தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு தள்ளி போடுறாங்க. 3 மாசம் ஆச்சு கேஸ் கொடுத்து, இன்னும் எந்த ஒரு சரியான பதிலும் இதுவரையுமே வரவே இல்லை. அப்போது காளிமுத்துவின் தந்தைக்கும் பெண்ணின் பெற்றோருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பெண் வீட்டாரை அடிக்க காளிமுத்துவின் தந்தை பச்சையப்பன் பாய்ந்தார். இதனால் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. நாற்றம்பள்ளி போலீசார் வந்து இரு தரப்பினரிடமும் சமரசப்படுத்தி சண்டையை தடுத்தனர். வரதட்சணை கொடுக்காததால் 2வது திருமணம் செய்ய முயற்சி செய்யும் கணவன் காளிமுத்து மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சூரியபிரியா கூறினார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். தப்பி ஓடிய காளிமுத்துவை தேடி வருகின்றனர். வரதட்சணை கொண்டு வராத காரணத்துக்காக காதலித்து குழந்தையை கொடுத்துவிட்டு ஓடிய கணவனுடன் சேர்ந்து வைக்க கோரி இளம்பெண் நடத்திய தர்ணா போராட்டம் திருப்பத்தூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது.